தாளிட்டு இருக்கிறது. ஆமாங்க. இங்க யாரும் கூட்டமே இல்லைங்க. கூட்டமெல்லாம் நீங்க தான். நீங்க பேசுனீங்கன்னா இங்க இருக்கிறவங்களாம் இங்க வந்து ஒன்றும் உட்காந்துருக்கு எல்லாம் மத்தடியில அடைஞ்சிங்க. உன்னை காண்பதற்காக 9 வருடங்கள் கழித்து 9 வருடங்கள் கழித்து உன்னை பார்ப்பதற்காக வந்திருக்கு. கதவு எவ்வளவு தாளிட்டு இருக்கிறது. ஆமாங்க. என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? கொஞ்சம் கம்மன்னு வாசனை அடிக்குதுங்க. ஆமா. ஒருவேளை உங்க மாமனார் எதனா செத்து போயிருப்பானா? வயசாயிட்டுமா வருதான உங்க மாமனாருக்கு? அந்த மாதிரி நான் கூட எதனா நினைப்பேன். அதான் உண்மை. கம்மன்னு வருது பாருங்க. 9 வருடங்கள் கழித்து எத்தனை? 9 வருஷம் 9 வருஷங்க. 9 வருடங்கள் கழித்து பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன். ஆமா. என் குரல் கேட்டவுடன் ஓய் நான் மந்திரிங்க தம்மேசுக்கு ஆம்பளை அரா காதுலா யா காலா காய்வி அப்பா சத்தியமா நான் என் தலை சத்தியமா மந்தலக்கார தலை சத்தியமா நான் ஆம்பளைங்க. என் குரல் அவள் செவியிலே விளக்கணையா. அதனால் அழைத்திருக்கிறேன். ஆமா. என் குரலை கேட்டவுடனே குத்தா எப்படி வரான் மட்டும் பாரு. பாருங்க. ஓம் நம சிவாய நமக.
கதவு தாளிட்டு இருக்கிறது. ஆமாங்க. உள்ளே இருந்து ஏதோ வாசனை வருகிறது. ஆமாங்க. அரகரா சிவசிவா என்று ஏதோ வார்த்தைகள் வெளியே வருகிறது. ஆமாங்க. அது யாருடைய வார்த்தை? யாருங்க? மறுபடியுமா? அவன் கேட்கும்போது எப்படி இருந்துச்சு? காதுல பாவி ஆம்பளை பையன் என்ன நான் சொல்றது? அழைத்திருக்கிறேன். பெண்ணே வா வா. குரல் கேட்க மாட்டானே. பெண்ணே வான்னு புட்டி ரெடி ஆக்கிறான். இல்ல பூஜைக்கு வந்து சாமி கும்பிட்டு போனாங்க. அழைத்திருக்கிறேன். வருவா. வந்துருவா. பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய நமக. யாரும் இழிச்சுவாய வச்சுக்கிறாங்க. இழிச்சுவாய பாக்கப்பா. இழிச்சுவாய வான்ற யாரும் இழிச்சுவாயன்னா நம்புறது யாரு? கட் பண்ணி சச்சிவடி வேலவனே முத்தாமியால் புத்திராரே ஐயா புத்திராரே பக்தியுடன் உனை தொழுதேன் பதிகாரை வேளா பஞ்சி போல் பறக்கின்றனே பக்தியுடன் உனை தொழுதேன் பதிகாரை வேளா பஞ்சி போல் பறக்கின்றனே பார்வதி பாலா. மொட்டையண்டி வேண எனக்கு வரங்கோடி கலையா பட்டமர போல இருக்க புலி பிடிக்கலையா. ஒரு தேவடித்தாரா செந்தூர் முத்துசாமி மொழி திருவரைக்காரா.
மனைவியை பார்க்க வந்திருப்பதற்காக கால்கள் கடுத்து கடுமசி ஆகுது. ஆமா. நீனா உங்க வீட்டுல போறான், எங்க வீட்டுல போனா நான் போறதுக்கு முன்னாடி கதவை திறந்து 8 மணி எங்க வீட்டு வேலை தண்ணி கொடுத்து உள்ள கூட்டிட்டு போவா. போய் கதவை தட்டுவேன். ஆமா. உள்ள இருந்து வருவா, தண்ணி எடுத்துன்னு வருவா. யார் அவன் வந்து நிக்கிறவன் பிச்சை போடுற மாதிரி வந்து சோறு தூக்கி போடுவா. உள்ள இருந்து ஓடுறது ஓடி வருவாங்க. கதவை தட்டிருக்கிறேன் மர கிடையாது. ஆமா. கால்கள் கடுக்கிறது என்று நினைத்திருக்கிறேன், இன்னும் மர கிடையாது. வரல. யார் தெரியுமா? என்னுடைய இனிமையான குரல், இனிமையான குரல் தேன் குடிச்சா அப்படித்தாங்க. திராவிட மாயிஸ் தான். திராவிடம் அவள் செடியிலே விழுந்து விட்டால் வந்து விடுவான். கனவு போட்டுங்கிறாங்களா? நான் என்னன்றேன், அவரை பார்த்தான் வேண்டும். பார்க்கணும். நீ மாய கடிக்கிற வாட்டில என் மனைவி தெரிகிறாளா? மண்டாட்டி வாட்டில் பாக்குறதா? நான் பாக்குறேன். இங்கிருந்து பாரு. ஓம் நம சிவாய. ஒரு சூதரும் அல்ல, உமையவள் மகனும் அல்ல, உமை போல் நின்றான் அடி வடிவேலன், உமையவள் மகன்தான் அடி வடிவேலன், உமையவள் மகன்தான் அடி.
இப்படித்தான் சித்ராங்கதை என்று சொல்லக்கூடிய எத்தனையோ மனைவிமார்கள் 7 பேர் விட்டு உன்னை பார்ப்பதற்காக வந்து கால்கள் கடித்து கடும் பசி ஆகிறது தேவி. நமச்சிவாயும் நமச்சிவாயும் ஓம் நமச்சிவாயும். பாட்டு பாடுறா ஏங்க அந்த பாட்டில் பார்த்தா ஏங்க அப்படி ஒரு பொம்பளையா அப்படி கூட்டுக்காய் மாரி அவங்க அப்படி அப்படி பொம்பளையா அப்படி அப்படி அந்த பொண்ணு அப்படி எகிரி எகிரி போட்டுக்கிறான் தெரியுமாங்க எகிரி எகிரி உக்காடுறான் அப்படி ஒரு துணியிலைங்க அம்மன் சுத்தாக்கிறாங்க 2 பேரும் அம்மன் சுத்தாக்கிறாங்க அப்படியே மொத்தமா எகிரி எகிரி அப்படியே பச்சு பச்சுங்க பச்சு பச்சுதான் கதவை திறக்கிறாங்க என்னுடைய மனைவிதான். ஆமாங்க என்னுடைய மாமனாருக்கு அனுமதி தான். ஆமாங்க எனக்கெல்லாம் நான் திறந்தா என்ன நான் கதவை உடைச்சா என்ன கேட்கணும் இல்லைங்க இவ்வளவு நேரம் வரைக்கும் வந்து வர கிடையாது. கடைசியா கூப்பிட்டு பாருங்க கதவை திறப்பா நாட்டு நீங்க இப்படி பண்ணா வருவாளா? அப்படி பண்ணக்கூடாது. பாட்டு நீங்க பாடுற தப்பு. இப்படி வாங்க இப்ப என்னன்னு பாட்டு பண்ணீங்க? கண்ணாட்டி அடி காம கொண்டு வந்தனடி சோமசுந்தர மாமையிலே கதவை திறப்பாய் கண்ணாட்டி. இப்படி கூப்பிட்டா வரமாட்டான். அப்படி நம்ம கூப்பிடுறதுல ஓடி வரணும். அது மாதிரி நம்ம கூப்பிடணும். அடி கதவை திறப்பாய் கண்ணாட்டி. உன்னை 9 வருஷம் விட்டு போய் காண வந்த நான் ஒரு கம்மநாட்டி. இப்படி கூப்பிட்டு பாருங்க வந்துருவான். உங்களை சொல்லலைங்க அப்படின்னு நீங்க யாருக்கு சொல்லணும்? நீ அப்படின்ற அவையனான்றா 8 அடுக்கு மாளிகையில் எட்டி வைக்க என் கணவன் விட்டு விட்டு சென்றாயடி கணவன் வேதனையில் நின்றேன். இனிமேலும் அவனை பார்க்க கிடையாது. பார்க்க வந்திருக்கிறேன். கதவை தட்டின தட்டி பார்க்கட்டுமா? தட்டுறமா பட புட்ட முன்னு மல்ல கட்டி யாரும் கொம்பு சொத்த கதவு யாரு டாய் 9 வருடங்கள் கழித்து பார்க்கலாம் என்று வந்தேன். கதவு திறக்க கிடையாது. உள்ள என்ன நடக்கிறதுன்னு தெரியல. என் மாமனார் அரண்மனை நம்மளுக்கு எல்லாம் என்ன பைய? ஆமா அதனால் கதவு உடைச்சிட்டு உள்ள
அவளை பார்த்தாக வேண்டும். எப்படி அவனுக்கு கதவு வர்றான்? இதுல ஒண்ணு கொடுத்து கதவா எதில் வடிக்க போறீங்க? தெரியல, எப்படி வடிக்கிறதுன்னு தெரியல. கிடப்பாரு கீழே ஏன்னா ஒண்ணு கிடப்பாரு கொஞ்சம் வண்டியா இருக்கும். ஆனா வலு வடிச்சுனா குப்புன்னு ஓட்டணும். கொடுக்குறா? கொடுக்குறேன். என்ன பண்ணணும் அதை மட்டும் தெரியும். அப்படி கிடப்பாரு யார் கிடப்பாரு? ஏன் கிடப்பாரு? உன் கிடப்பாரு யார்கிட்ட கொடுக்குறேன்? கொடுக்குறேன். அப்படி நீ கிடப்பாரு புடிச்சு ஒரே குத்து உங்குட்டு கறி ஓட்டல கறி ஓட்டலைங்க. ஒரே குத்து குத்தம்னா பட்டான் உடஞ்சிருக்கு. நல்ல சனியாக்குதா? இல்லைங்க மண்ணியா தான் இருக்கும். என்னை பார்த்த உடனே வாரி அணைத்து கட்டி அணைப்பா என்று வந்திருக்கிறேன். ரொம்ப நாள் பார்க்கல. ஆமா எப்படிக்கிறா பாத்தியா? நீ கொழு கொழுங்கிறா பட்டு பட்டாக்கிறான். ரொம்ப நாள் பார்க்கல, அதனால உடனே பார்க்க முடியாது. ஐயா பூஜை செய்யும்
அப்படின்னா மாடு ஒன்றும் சென பழகலன்னு நினைக்கிறேன். ஏர் பழகலை ஓ ஆம்பளை பல்லு கேட்டுக்க நீ நாக்கு போடு. உன்னை பார்த்த உடனே உன் கண்ட கண்ணங்களை கடித்து செவ்விதழ்களோடு கண்ணப்பறம் வச்சு போய்க்கு அன்னைக்கு அடிச்சு பாருங்க. இதழோடு இதழ் வைத்து ஆமான்னு கூட சொல்ல மாட்டேன். கபடி இதழோடு இதழ் வைத்து அப்படி சொன்னாதான் நான் வாய்க்கிறேன். 2 பேரும் இதழோடு இதழ் வைத்து கண்ட கண்ணங்களை கடித்து ஈருடலும் ஓடுவதாக கேட்டு இறைவா சிவசிவா காவல் காப்பினி ஒன்றாக இருந்து 9 வருஷம் ஆகலே. 9 வருஷம் 9 years old. அதனால எங்கே வா பொறுமை என் தந்தையாருடைய வார்த்தை பிரகாரம் 47 நாள் பூஜை முடிந்து 48வது நாள் பூஜை. இந்த 48வது நாள் பூஜை முடிவதற்கு ஒரே 3.25 நாளிகை மட்டும்தான் இருக்கிறது. இந்த 3.25 நாளிகை முடிந்து விட்டால் நாளை உன்னோடு ஆசையோடு கணவன் மனைவியாக சேர்ந்து இருவருமாக வாழ்ந்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் போருங்க. என்ன ஏன்னா பார்த்து உடனே 9 வருடங்கள். ஆமாம், 1 மாசம் நடந்தே பெருசாக்குது. ஆமா, மதாலக்காரன் ஒரு நாளைக்கே இறக்க மாட்டான். அதனால் கல்யாணம் பையனா பையா டேய் 9 வருடங்கள். ஆசை அதிகமாச்சுன்னா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. கூட்டாளி கூட கூப்பிட்டுக்கோ. 9 வருடங்கள் கழித்து பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன். இன்று ஒரு நாள் பொறு. என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இரு, நாளைக்கு பண்ணிக்கலாம். சீக்கிரமா முடியல, சீக்கிரமா. பெண்கள் பிணங்கிதான். பெண்களுடைய புத்தி எப்படி தெரியுமா? இதெல்லாம் நீ கத்துக்கணும்டா. மெட்ராஸ் பரல அதுக்குள்ள கத்துக்க. பெண்கள் பிணங்கிதான் இணங்குவார்கள். எப்படி பிணங்கிதான் இணங்குவார்கள் அப்படின்னா இல்லைங்க, சத்தியமா பெண்கள் பிணங்கிதான் இணங்குவார்கள் அப்படின்னா பெண்கள் பிணங்கிதான் இணங்குவார்கள் அப்படின்னு
பண்ணிட்டு ஒப்பு வேற பையன் வேற போறாங்க. அதனால் முதல்ல வேணாம்னா வேணும்னு அர்த்தம். சும்மா இப்படி ஒரு பேச்சுக்கு சொல்றேன். சரி. இன்று ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் போறீங்க. நாளைக்கு இந்த பூஜை முடிந்து விட்டால் வந்து போவது இந்த உலகத்துக்கு தேவி சாமி. இன்று ஒரு நாள் பொறு என்கிறாயே. ஆமா, இந்த உலகத்திற்கு காமத்திற்கு உருவம் கிடையாது. இதெல்லாம் டிவியில பார்க்க முடியாது, சினிமால பார்க்க முடியாது. காமத்திற்கு உருவம் கிடையாது. தேவர்கள் நினைத்தார்கள் மக்களுக்கு காமத்திற்குரிய அனுசரணையும் நீதியும் கிடைக்கும் என்று சொல்லி கொஞ்சம் நியாயமா நடத்தணும் சொல்லி மன்மதனையும் ரதியும் படைத்தார். மன்மதனை ஆணாகவும் ரதியை பெண்ணாகவும் படைத்தார். அவர்களுக்கு இடையிலே அந்த காமத்திற்கு ஈடாக என்ன செய்தாங்க தெரியுமா? என்ன? ஒரு பானத்தை படைத்த கரும்பு பூ பானம். என்ன பானம்? கரும்பு பூ. கரும்பு என்று சொல்லக்கூடிய பூபானம். கரும்பு சாப்பிட்டா கரும்பு எப்படி சாப்பிடணும்? கரும்புக்கிறப்ப கரும்பு எப்படி சாப்பிடணும்? கரும்பு அப்படி மேல தின்னு வரும். மேல வந்து சுவாயை வைக்கணும். முதல்ல சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்படி கசக்கிற மாதிரி, அப்படி தொகுக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் குழந்தாளுங்க. அதுக்கு கொஞ்சம் தோறு கம்மியா இருக்கும். அப்புறம் தோறு இன்னும் கொஞ்சம் கம்மியா லைட்டா இனிக்கிற மாதிரி. கரும்பு என்ன பண்ணும்? கொஞ்சம் தோறா இருக்கும். இன்னும் கொஞ்சம் கீழே வந்து நடுக்கரும்புக்கு வந்தா கொஞ்சம் இனிப்பா இருக்கும், பாதி தொகுப்பு நல்லா இனிப்பா இருக்கும். ஆமா. அப்படியே கடிச்சு வந்தா அப்படி கீழே கடிச்சுல அப்படி தித்திப்பா இருக்கும். அடிக்கரும்பு எப்படி இருக்கும்? அப்படி செம டேஸ்ட், அல்டிமேட். அப்பா அது மாதிரி சிவபெருமான் பூஜை கரும்பு பூபானத்தை படைத்தார். கரும்பை சுவைப்பது போல். அது மாதிரி கரும்பு பூபானத்தை உண்மையில் கொடுக்க வேண்டும். காலதாமதமின்றி முடியாதுங்க. இன்று ஒரு நாள் உங்களோடு நான் சேர்ந்தாக வேண்டும். 9 வருடங்கள் கழித்து வந்திருக்கிறேன். முடியாதுங்க. முடியாது என்று மறுக்கிற காரணம் சிவபூஜையில் இருக்கிறேன். இந்த பூஜை முடியாமல் உங்களோடு நான் சேர்ந்தால் பூஜை எதற்காக? என் மன்னவர் வருகை கோரி திருவிழா கோலாட்ட அடிக்கிறீங்களா? சரியாக மன்னவரை பார்த்தா நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி செய்யக்கூடிய பூஜை. இந்த பூஜை முடியாமல் உங்களோடு நான் சேர்ந்தால் ஏதாவது விளைவு ஏற்பட்டு விடுவது. சிவ பூஜை, பரமர் பூஜை. இந்த ஊர்ல எல்லாமே பூஜை பண்ணுவாங்க. ஆமா. கணவன் வர வேண்டும் என்பதற்காக 40 நாள் யாருன்னா கம்மி இருப்பாங்களா? இல்லைங்க. 40 நாள் பூஜை பண்ணுவாங்களா? யாருன்னா கை தூக்கணும். ஏன்னா 48 நாள் பூஜை பண்ண ஏன்னா கை தூக்காங்களா? ஓம் சரி மாலை போட்டு 3 நாளே ஊத்துக்க மாட்டேன். என்னடா நீ 48 நாள் பூஜைக்கிறியா? 48 நாள் இல்ல, நீ வருஷம் பூரா நீ பூஜையில தாக்க போற. ஒன்றும் ஆகாது. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் இல்லைங்க, அவுட்டு. ஆனால் என் மனைவி நான் வர வேண்டும்.
சாமி அவன் காத்தாலேருந்து இப்படினே கேட்கறான் சாமி. காத்தாலேருந்து இப்படினே கேட்கறான். நான் என்னன்னே தெரியல. இந்த ஒரு நாள் பாருங்கள், நாளை தினத்தில் உங்களோட நாங்கள் வர வேண்டும் என்று நான் பேசாத இருக்கு. கணவன் வர வேண்டும் என்பதற்காக 40 நாட்கள் 48 நாள். ஆமா, எத்தனை நாள் முடிந்திருக்கிறது? 47 நாள் முடிந்தது. 48வது நாள் இன்னும் 3.25 நாளைக்கு இருக்கிறது. அதனால் இந்த ஒரே நாள் பொறுத்தீங்கன்னா நாளைக்கு உங்களோட ஆசையோட சேர்றேன். பூஜை முடிந்து விட்டது. பூஜையினுடைய வேண்டுதல் நிவர்த்தி நான் வந்து விட்டேன். ஆமா, அதில் ஒரு கொஞ்ச காலம் இது வந்துட்டு தானே. நீங்க வந்துட்டீங்க. இந்த பூஜை முடியாமல் உங்களோடு சேர்ந்தால் தாய் தந்தை மார்கழி பூஜை என்கிறாயே. கணவன் வந்து விட்டு வந்தவா? டேய் நான் என்னன்றேன்? டேய் வரேன் டேய். அண்ணாவது பாஸ் பண்ணா மொட்டை அடிக்கிறதுன்னு நினைக்கிறாங்களா? ஆமாங்க, நானா சாமி கும்பிட்டேன். டிஎன்பிசி எக்ஸாம் தான். ஆமாங்க எத்தனை எக்ஸாம் அது இதில் நினைக்குது. ஆமாங்க இல்லை பலன் பெற்றுறோம். 2 வருஷத்துல 3 வருஷம் பலன் பெற்றுனா ஆமாம் மொட்டை அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆமாங்க 3 வருஷத்துல வேண்டிக்கிறாங்க. 1 வருஷம் உடனே மட்டை அடிச்சிடலாம். ஆமாம் நீ வைத்தது 48 நாட்கள். 47 நாள்ல நான் வந்திருந்தேன். நான் வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த பூஜை. ஆமா, வந்துவிட்டேன் நல்லவன். இல்லைங்க, டேய் பூஜை முடியாமல் சேரக்கூடாது. அப்படி பூஜை செய்யக்கூடிய தருணம் அவனோட பற்று யார் மீது? சிவபெருமான் மீது. அவன் யார் தெரியுமா? யார் சிவபெருமான்? எல்லையில்லா தெய்வம் அவனா? ஆமா, ஆதிபரன் ஜோதி. கணவன் மனதின் உறவை விட கணவன் பெரிதான். கடவுள் பெரிதுங்க. ஆதியும் அவரே, ஜோதியும் அவரே. கணவனும் மனைவியும் இன்புற்று இருந்தால் கடவுளே தேவை கிடையாது. ஆமாங்க அவன் யார் தெரியுமா? சிவபெருமான். இவனை கடவுள் கடவுள் என்று சொல்லுகிறாய். சிவபெருமான்.
சிவன் வருவான். சிவன் வந்தால் எனக்கு வரத்தை கொடுப்பேன். எனக்கு பதிலா ஐயோ சிவசிவா, அவர் கணவன் ஆட்சி சாமி. அடி பரமா பரமா என்று பரமனை அழைத்தால் அப்படி 48 நாட்களாக பரமன் 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 என்கிறாய். பரமன் வருவானா? ஒருவேளை வந்து விட்டான். இந்த பார்த்திபனுக்கு பதிலாக இந்த பரமன் அவர் கடவுள் ஆட்சி சாமி. அந்த பரமனுக்கு கீழான ஒரு பரமனை பிடிச்சிக்க. ஏய், இது முடியாதுதான். முடியாது. வந்து விட்டேன். உங்களோடும் சேர முடியாது. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் போறீங்க. எல்லாத்துக்கும் புது செய்யக்கூடாது. மதால காரணம் மட்டும் கடிச்சா குழந்தை காரணம் கடிக்கணும். முதல்ல ராஜ மன்மதன் காமமானது இப்படி போட்டிருக்கான்னு முன்னே சொல்லியிருக்கிறேன். ஏய், மண்டை வெடித்து விடும்போது தெரிகிறது. உன்னோடு நான் சேர்ந்தாக வேண்டும். என்ன நடந்தாலும் சரி பேசாதுங்கண்ணா. ஏய் கம்பெனிக்கு இல்ல பச்சை ஏடா ரோட் சாலை நீ மட்டும் குடிக்க முடியுமா? தமிழ்ல உட்காந்து முடியாதுங்க. எத்தனை சொன்னாலும் முடியாது. பெண்களின் புத்தி புறணியிலே இருந்தாங்க. 9 வருஷம் கழிச்சு பார்க்க வந்துக்கிறேன். என்ன பண்ணணும்? பார்த்துக்க. எங்க நண்பர்கள்லாம் சொல்றேன். முன்ன அதை செஞ்சுட்டு என்ன ஒன்று பண்ணணும். கேள்வி கேட்கறதா கூட அப்புறமா கேட்கலாம். முடியாதுங்க. 9 வருஷத்துல வேற என்ன வச்சுருப்பாளா? கீழான ஒரு சிவனை வச்சிருப்பாளா இல்ல மலைக்காரி சிவனை வச்சிருப்பாளா? அவனுக்கு பள்ளி அவரை வச்சா சத்தியமா பழச்சிக்கலாம். ஜெபி, சிவா, ஆண்டவா, நாளைக்கு எட்டிப்பிட்டு ஆகும் இந்தியா போயிருந்து கடவுளா. என்னை ஏமாத்திட்டு யாராவது எட்டிப்பிட்டு போறாங்களோ எட்டிப்பிட்டு ஆகும் போயிடணும். கடவுளின் சித்தம் என்ன நடக்குமோ அதான் நடக்கும். எனக்கெல்லாம் இல்லைன்னா கூட சந்தோஷம். வீட்டில் படுத்தா கூட பரவாயில்ல. கைக்கு சிக்க மாட்டேங்கிறான். என்னுடைய மனைவி தான் இன்று எப்படியாவது சேர்த்தாக வேண்டும். ஏன்னா ஒரு வாசனை சொல்றான். யாரோ ஒண்ணு எப்படியா என் உச்சத்தை தனித்தாக வேண்டும். வாசனை சொல்லணுமா?
நான் சொல்ற மாதிரி கேளு. கிட்டு அந்த பக்கம் போறேன். அந்த பக்கம் போனா எருவானாலாம் நிறைய இருக்கும். அதுல பார்த்தா அப்படியே எறும்பு புத்து கட்டி இருக்கும். அந்த புத்துல தண்ணி ஊத்துறேன். எறும்பு போல வெளியே வரும். நீ என்ன பண்ற, துணியை போற உடனே அமுத்துறணும். ஒரே ஒரு துணி கூட கூடாது. அப்படி எறும்பு போல குப்பு மேல அப்படியே கவர்ந்து அது மேல படிச்சுக்கிறேன். அப்படியே ஆசை போற உடனே போயிடும். நானே சொன்னேன் அது வேணாம். எப்படி ஆகும் செட் ஆக வேண்டும் அப்படிதான் நான் சொல்றேன். வந்து உன் ஆசை அடங்கணும். அச்சானா தூக்கி மேல வை, நான் நசுக்கிறேன். நான் ஆம்பளை. உடனடியாக செட் ஆக வேண்டும். சரிம்மா. ஆமா, எவ்வளவு செலவானாலும் சரி. எவ்வளவு ஒரே ₹1 செலவு நான் பிரியா நான் கொடுப்பேன். என் மகாராஜுக்கு இது கூட செய்ய மாட்டேன். எங்க வைக்கிற புட்டியா? புட்டியா எம்முட்டாலும் பண்ணிக்கலாம். சோறு வைக்கலாம், களி கிண்டிக்கலாம், பூரா ஃப்ரீ. முடியாதுங்க. இவரை விடக்கூடாது. ஆமா ஆமா, நீ அப்படி வா. நான் இப்படி வரேன். என் கையில பிடிச்சு கொடுத்த நீ பிடிச்சிக்க. என் கையில் சிக்கணும், நான் பிடிச்சிக்கிறேன். ஓட கொடுத்தாங்க. நான் இப்படி வரதா? சித்திர கட்டலிலே நீதான் வாடா நீங்க இப்படி வாடா நீங்க எறும்பு கடிச்சாலாவது கொஞ்சம் பெருசாகலாம். படுத்துட்டோம். தரபாணி ஆசுரா சத்தம் வருதா? அறிவு கட்ட குதி ஆம்பளை வித்தியாசம் தெரியாத சோத்துல வடிக்கிற கஞ்ச போயா சூத்துல வடிக்கிறாரு அடிச்சு பேண்டே கிழிச்சுட்டா பெருசா பேண்ட் கிழிறாங்க படா ஐயோ
கட்டி எனக்கு கருணை. நீ என்னன்றா நான் வீட்டுக்கு போறது நல்லதுன்றேன். நம்ம என்னன்னு தான் சொல்கிறோம். கண்டிப்பாக அதுதான் காலப்புறம் தடவை கிளம்பு. அன்போடு பேசி கொஞ்சம் குலாவலாமன் வந்தேன். ஆசையாக வந்த என்னை 9 வருடங்களாக கழித்து உன்னை பார்த்து வந்த என்னை என் ஆசையை நிராசையாக செய்திருக்கிறார். பிடித்து தள்ளி வாயிற்படியே காயமடை செய்திருக்கிறார். எப்பொழுது வேண்டாம் என்று நீ மறுத்தாயோ, என்னை காயமடை செய்தாயோ, நான் கணவன் கிடையாது மனைவி எப்படி பதினோரு நாமதானும் 12 அழகு 32 அவைகள் படைத்தவன். பல்லிலே பரிசு வேலை, பாதத்திலே செந்தாமரை, தொப்புளிலே உதயமானிக்கும், வலது கால் விருது கம்பும், இடது கால் செப்பு கம்பும், முதுகிலே மச்சராகு, 12 அழகிலே ஓர் அழகு குறையும்படி செய்திருக்கிறாய். மாசுபடாத மேனை, மாசுபடாத மேனியை மாசுபடும்படி செய்திருக்கிறாய். எப்பொழுது மாசுபடாத மேனியை மாசுபடும்படி செய்தாய்? நான் கணவன் தெரியாது எனக்கு நீ மட்டுமா மனைவி? பாஞ்சாலி, சுபத்திரை, நாகக்கண்ணி, போகவதி, பவளக்குடி, சித்ராங்கதை, அல்லி, இப்படி 7 மனைவிமார்கள் இருக்கார். இவர்களை விடுத்து உன்னை பார்த்து வந்தாரே. நிராசையாக செய்திருக்கிறார். வாயிற்படியை தள்ளி காயமடை செய்திருக்கிறார். மாற்றப்படாத வேறிய மாசுபடி செய்திருக்கிறார். இனிமேல் இந்த முகத்தோடு எப்பொழுது ஒரு அழகை குறைத்தாயோ, இந்த உருவத்தோடு இந்த அழகோடு நான் உன்னை பார்க்க வருவது கிடையாது. இது என் மாமா திருமாலின் மீது ஆணை. நான் கணவன் மகனின் மனைவி கிடையாது. ஐயோ